அசத்தாகும் புறவனே. எனவே இந்த குற்றங்கள் உடையவனெல்லாம் அவன் சத்குரு என படமாட்டான், அசர்குரு என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ரெண்டாவது, சைவ சமயத்தில் கற்பனைகளுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கற்பனைக்கு இடமே கிடையாது. கற்பனைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. குரு என சொல்லக்கூடியவர் எதை சொல்லுகிறாரோ அதை கேட்டு அடங்குதல் வேண்டும். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டும் கற்பனமும் இனி அமையுங்கிறார். கற்றாரை யான் வேண்டேன் ஏன்னு சொல்கிறார்? கற்றவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி அறிவு ரொம்ப போய்கிட்டே இருக்கும். கற்றவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி அறிவு ரொம்ப போய்கொண்டே இருக்கும். அப்போது அவர்கள் தான் நம்மளை பகுத்தறிவாதிகள் என்று அவர்கள் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கற்பனை நிறைய இருக்கும். ஒரு கேள்வி கேட்பான், சரஸ்வதி எங்கே இருக்குன்னா, சரஸ்வதி பிரம்மனுடைய நாக்கில் இருக்காருன்னா. இவன் கேட்குறான், சரஸ்வதி பிரம்மனுடைய நாக்கில் இருந்தால் சரஸ்வதி 1 பார்த்து 2 பார்த்து எப்படி போவா? இவன் கேள்வியை பாருங்க. இப்போ அவன் நாக்கில் புழு பத்துமா இல்லையா? இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கற்பனைகளை ஓட்டி என்ன அதை நம்மை கெடுப்பார். ஆகையினால இந்த ஆராய்ச்சிக்கு நம்முடைய சைவத்திலே இடம் இல்லை. மனோ ஓட்டம் கிடைக்கணும். இந்த மனோ ஓட்டம் குருவாகி அந்த சிவத்தினால் தான் நமக்கு முடியும். அதுதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. எனவே எதையுமே கற்பனை செய்யாது அந்த கற்பனைகளிலிருந்து நீங்கி அடங்குதல் வேண்டும். அதான் ரொம்ப சைவத்தின் கண்ணே அங்கேயே சொல்லி காட்டப்படுகிறது. கேட்குறான், டீச்சர் வாங்கியிருக்கார். ஒரு அன்பர் கேட்குறாரு, டீச்சர் வாங்கியிருக்கிறார். ஏன் பெருமையாக சொல்கிறார், நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறார். ஏன் பண்ணீங்க? எப்படி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டாரா? அன்னைக்கு மட்டும் ஏன் டீச்சர் வாங்கியிருக்கிறார்? கண்ணப்பரே வச்சிருக்காரு. எப்படி எங்கே கொண்டு போகிறான் பாருங்க. அவன் கற்பனை கண்ணப்பரே எதை வச்சாரு? வைத்தாரே அதை அறிவத்தரே மீனை வச்சிருக்கிறாரு. அதுக்கு சுவாமிக்கு மீனை கொடுத்தாங்க. அவன் கற்பனை எப்படி போத்து பாருங்க. இதுதான் நரக படுகொலியில் விழுவதற்குள்ள கற்பனைகள். நரக படுகொலியில் விழுவதற்குரிய கற்பனைகள். அச்சம் மாதிரி சொல்லிட்டாங்க. கற்பாய கற்பங்கள் நீங்காமல் கற்பனை ஓட்டத்திலே மனதிலே செலுத்தி அதிலிருந்து விடுபடாதவன் கற்பித்தான் தற்பாவம் போன்றும். அந்த கற்பனை ஓட்டத்திலே உள்ளவர்களுக்கு சிவோகம் பாவனையிலே நிற்கின்ற அந்த தன்மை அவர்களுக்கு கிட்டாது. அவன் அசர்குரு. கற்பாய கற்பங்கள் நீங்காமல் கற்பித்தால் தற்பாவம் கொன்றும் தனக்கே பகையாகும். அது பாச உணர்வை, அந்த பசு உணர்வையே தூண்டிக்கொண்டு தனக்கே தான் பகையாகி பிறருக்கு வழிவகுக்கின்றார். நற்பால் அரசுக்கும் நாட்டுக்கும் கேடன்றே. இந்த அசர்குருவினால் நல்ல செய்தியை கேட்கணும். இந்த அசர்குருவினால் எது? நற்பால் அரசுக்கு நன்றாக இருந்த அரசுக்கும் நாட்டுக்கும் கேடு என்றே. ஞானத்தை கொடுக்கின்ற குரு சரியில்லைன்னா அது நாட்டுக்கும் அந்த அரசுக்கும் கேடு என்று சொல்லி காட்டுகிறார். நற்பால் அரசுக்கு நாட்டுக்கும் கேடென்றே முற்பாலை நந்தி மொழிந்து வைத்தானே. எனவே நல்ல குரு இல்லாமல் அசகுரு என்ற ஒருவன் இருந்தால் என்ன செய்தல் வேண்டும்? அதனால் நாட்டுக்கும் அரசுக்கும் கேடு உண்டாகும் என சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு அரசனது கடமை சிவஞானிகள் சிவயோகிகளை அவ்வப்போது ஆராய்ந்து கொண்டு வரும். திருமந்திரத்தில் முதல்ல சொல்லி காட்டுவார் அரசனது கடமை. ராஜ நீதியில் சொல்லிடுவார், யாராவது போலியாக உள்ளே இருந்தால் அவனை களையெடுக்கிறது அரசனது கடமைங்கிறார். அவனை களையெடுக்க வேண்டியது அரசனது கடமை. ஏன்? அதுக்கு விடங்களாக இருக்கிறது. எப்படி? அதனால் நட்பால் அரசுக்கும் நாட்டிற்கும் கேடு என்று முற்பாலை நந்தி மொழிந்து வைத்தானே. முற்பாலை நந்தி மொழிய வைத்தானே. இதை நந்தியார் சிவபெருமான் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நந்தினா நம்ம முன்னால் இருக்கிற இந்த நந்தியை நினைச்சிடக்கூடாது. சிவபெருமானுக்கும் நந்தின்னு பேர். சிவபெருமானுக்கும் நந்தின்னு பேர்.
நந்தி நாமம் நமச்சிவாயவே. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இன்னும் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை. இந்த நந்திங்கிறது யார்? சிவபெருமானை குறிக்கிறது. இன்பத்தை உடையவன் என்ற பொருள் தருவதுதான் நந்தி என்ற ஒரு சொல். ஆகையினாலே நந்தி ஆகிய சிவபெருமான் எனக்கு குருவாக வந்து உபதேசம் செய்திருக்கிறான் என சொல்லி காட்டுகிறார். ஒருவருக்கு கண் தெரியவில்லை. கண் தெரியாத ஒருவன் கோல் ஊன்றி வருகிறான். அடுத்த திருமந்திரத்தில் சொல்கிறார், கண் தெரியாத ஒருவன் கோல் ஊன்றி வருகிறான். அப்படி கோல் ஊன்றி வருகின்ற பொழுது, ஐயா நான் இந்த சாலையை கடக்க வேண்டும்ங்கிறார். குண்டு முடிமா கிடக்கு, தோண்டி கிடக்கு, இந்த இடத்த கடக்கணுங்கிறார். அப்படி கோல் ஊன்றி வருகிற அந்த குருடருக்கு அவரை வழிநடத்தி செல்வதற்கு அந்த கோலை வந்து ஒருத்தன் பிடிச்சான். நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன். அவன் குருடன். ஆக கோல் ஊன்றி செல்ல குருடனுக்கு வழிகாட்ட கோல் பிடித்து கொண்டு இன்னொரு குருடன் போனால் என்னாகும்? ஒருவன் முன்ன விடுவான், ஒன்று பின்ன விடுவான். இருவரும் விழுவது உறுதி. எனவே அறியாமையினால் வருகின்ற மாணாக்கர்களுக்கு அறிந்த ஒருவன் தான் குருவாக இருக்க முடியுமே தவிர, அறியாமையை வளர்க்க வருகின்ற ஒருவனுக்கு அறியாமையுடைய குரு ஒருபோதும் வழி நடத்த இயலாது. அப்படி நடத்தினால் குருடனுக்கு கோல் பிடித்து கொண்டு வழிகாட்டுகின்ற ஒருவன் குருடனாக இருந்தால் எப்படி இருவரும் முன்பின்னாக விழுகிறார்களோ அதே போல் விழுவார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். குருடனுக்கு கோல் காட்டி செல்லும் குருடர் முரணும் பழங்குடி வீழ்வர்கள் முன்பின். குருடனும் வீழ்வர்கள் முன்பின்னரவே குருடனும் வீழ்வார் குருடரோடு ஆகியே. எனவே இதுதான் ஏற்கனவே திருமந்திரத்தில் ஒரு பாடல் 6ஆம் தந்திரத்தில் வந்திருக்கு. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தனவே என்று ஏற்கனவே அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நல்ல ஒரு சற்குருவினைத்தான் குருவாக கொள்ளுதல் வேண்டும். அப்படி வழிகாட்டுதல் செய்யாத அவர்களெல்லாம் அசற்குரு என சொல்லி காட்டி அடுத்த பகுதியாக சற்குரு நெறி என்று சொல்லி காட்டுகிறார். சற்குரு என்றால் மேலான குரு யார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். மேலான குரு யார் என்பதற்கு ஒரு இலக்கணத்தை சொல்லி காட்டுகிறார். மேலான குரு யார் என்று சொன்னார், இறை உயிர் தலை பதி பசு பாசம் என சொல்லக்கூடிய அந்த முப்பொருளை நன்றாக உணர்ந்திருத்தல் வேண்டும். அப்படி நன்றாக உணர்ந்து தன்னிடம் இருக்கின்ற பாச தலையினை நீக்கி சிவோகம் பாவனை சிவமான் தன்மையிலே நிற்கின்ற ஒரு பாவனை அந்த குருவுக்கு இருக்கணும். அப்படி சிவமான் பாவனையிலே இருக்கின்ற அந்த குரு தன்னை நாடி வந்திருக்கின்ற மாணாக்கர்களுக்கு சிரமே திருவடியை வைத்து தீட்சை செய்து அவனை உயர்த்தி விட வேண்டும். அப்படி திருவடி தீட்சை செய்து மாணாக்கனை உயர்த்துபவன் தான் நல்ல குரு. தாழ் தந்து அளிக்கும் தலைவனே சற்குரு. தாழ் தந்து அளிக்கும் தலைவனே சற்குரு. தாழ் தந்து தன்னை அறிய தரவல்லோன், தாழ் தந்து தத்துவாதீதத்திற்கு சார் சீவன், தாழ் தந்து பாசம் தனிக்கும் அவன் சத்தே. அன்மையான செய்தி சொல்லி காட்டுகிறார். தாழ் தந்து அளிக்கும் தலைவனே சற்குரு. தாழ் தந்து அளிக்கும் தலைவனே சற்குரு. மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில கையிலையில இருந்து நீங்கி வந்த பெருமான் தன்னுடைய சுய வடிவத்திலே வரல. நல்ல கவனமாக பண்ணணும். தன்னுடைய சுய வடிவத்திலே வரல. மானுட சட்டை தாங்கி குருவுக்கு உள்ள இலக்கணத்தோடு வர்றார். மானுட சட்டை தாங்கி குருவுக்கு உள்ள இலக்கணம். குருவுக்கு உள்ள இலக்கணம் எது? செம்பட்டு ஆடையும் செங்கட நீர் மாலையும் அணிந்திருந்தார். அப்படி வந்திருந்து என்ன பண்ணார்? மணிவாசக பெருந்தகைக்கு சிவமேல் திருவடியை சூட்டினார். சிவமேல் திருவடியை சூட்டினார். அப்படி சிவமேல் திருவடியை சூட்டினவுடைய என்னாச்சு?
இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேன். இதுதான் குருவுக்குள்ள இலக்கணம். ஒரு குரு என சொல்லக்கூடியவர் தன்னுடைய திருவடியினை மாணாக்கர் சிரத்தின் மேல் சூட்டணும். இதுக்கு என்ன பொருள் என சொன்னால், குரு திருவடி என சொல்லக்கூடியது அருள். சிரமே வைத்தல் என்பது ஞானத்தை தூண்டுதல். உயிர்களிடம் இருக்கின்ற ஞானத்தை தூண்டுதல் தான் குருவினது செயல். அப்படி உயிரிடம் இருக்கின்ற ஞானத்தை தூண்டுகின்ற பொழுது என்ன ஆகும்? திருவடியை வைத்தவுடனே இணையா திருவடியை தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தெழுந்து. எனக்கு சுற்றங்கள் என சொல்லக்கூடிய உறவினர்கள் என்று ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு பொருள், நமக்கெல்லாம் சுற்றம் துணை என்று நினைத்து கொண்டிருப்பது 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்கள் என்னை விட்டு கலந்து போய்விட்டது. அந்த புள்ளம் சொல்லி காட்டுகிறார். தாழ் தந்து அழிக்கும் தலைவனே சத்குரு. அந்த திருவடி பேர் தான் கிடைக்கணும். ஆகையினாலுக்கு மணிவாசக பெருந்தகைக்கு திருவடியை வச்சார். எனக்கும் திருவடியை சூட்டுனார் அப்பர் பெருமான். உடனே நினைச்சிட்டார், நல்லூருக்கு வாழ்னார். நல்லூருக்கு வான்னு சொல்லுகின்ற பொழுது, அந்த திருத்துமான மாதத்திலிருந்து நல்லூர் வரைக்கும் வருகின்ற பொழுது இந்த திருவடியே நினைத்து கொண்டு வந்தாராம். திருவடியே நினைத்து கொண்டு வந்தாராம். அந்த நல்லூர் வந்த உடனே நீ நினைத்து கொண்டு வந்த அந்த திருவடியை சூட்டுகிறீன்னார். நன்மை பெருகு அருளறியே வந்தனென்று நல்லூரில் மண்ணும் திருத்தொண்டர் வணங்கி மகிழ்ந்து எழுகின்ற பொழுது உன்னுடைய நினைப்பதனை பிடிக்கின்றோம். நீ எதை நினைத்து கொண்டு வந்தால் பிடிக்கணும். ஏன்னா திருவடி பேரு பெரும்பேரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவடி பேரு வேணும்னு நினைக்கிறார், ஆனால் கேட்கல. நம்முடைய அப்பர் பெருமான் கேட்டது போல திருவடி சூட்டுன்னு கேட்கல. அப்படி கேட்டது திருவடி சூட்டினார். நன்னுள்ள நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் அப்பர் பெருமான். ஆனால் திருவடி பேர் வேண்டும் என்று உள்ள கணக்கு சுந்தரருக்கு இருந்தது. ஆனால் சுந்தரருக்கு சுவாமி என்ன பண்ணுறார்? இந்த திருத்துமான மாடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல சித்தவடம் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தில் கோயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சற்று கூப்பிடு தூரத்தில் ஒரு மடம் இருக்கிறது. அந்த சித்தவடத்தில் போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துயில்கிறார். சித்தவடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துயில்கின்ற பொழுது நம்முடைய பரம்பொருளானவர் ஒரு முதியவன் ஒரு மானுடைய சட்டை தாங்கி அந்தணராக வந்து மூப்படைந்த வரும்போது மானுடைய சட்டை தாங்கி வந்து துயின்று கொண்டிருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய சென்னி மேலே போய் திருவடி வைக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார், நான் துயின்று கொண்டிருக்கிற பொழுது தலைமையில அவங்க காலை போடுதேன்னு, நான் தலைமையில காலை போடுதேன்னு சொல்ல உடனே நான் அறியாது போட்டு விட்டேன்னு சொல்ல. இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமி வேற ஒரு தடவை படுத்துக்கிறார். படைவணியை கொண்டு போய் இவர் திருவடி வைக்கிறார். ஐயா மீளவும் திருவடியை தலைமையில் வைக்கிறேன்டா. இந்த மூப்புனால கால் இப்படி மாறி வச்சுட்டேன். சுந்தரமூர்த்தி சுவாமி வேற ஒரு இடத்துல போய் படுத்தார். அந்த இடத்துல வந்து நின்று திருவடியை வைக்கிறார். ஐயா மீளவும் தலையிலே வைக்கிறேன், திசையறியாமல் வைத்தேன். திசையறியாமல் இதுக்கு என்ன பொருள் இன்னைக்கு வரைக்கும் அறிஞர்களுடன் கண்டுகொள்ள முடியல. பல முறை திசையறியாமல் பழவடி இன்னொரு இடத்துல போய் சுந்தரர் துயில்கிறார். அங்கேயும் வந்து திருவடியை கொண்டு வைத்தார். அப்புறம் பலகாலம் சொல்லியும் திருவடியை தலைமையிலே வைக்கிறீன்னார். என்ன உனக்கு தெரியலையா அப்படின்றார். என்ன உனக்கு யாரும் தெரியலையாப்பான்றார். அவரே தான் உண்மை வடிவத்தை காட்டினார். தம்மானே அறியாது சாதியார் உள்ளதோ அப்படின்றார். ஆக இந்த திருவடி பேர் என சொல்லக்கூடியது ஞானத்தை உயிரிடம் தூண்டுதல் அந்த புள்ளம். எனவே யார் ஒருவர் திருவடியை வைத்து ஞானத்தை தூண்டுகிறார்களோ அவர்தான் சத்குரு. அதைத்தான் சொல்லி காட்டுகிறார் இங்கே. தாழ் தந்து அழிக்கும் தலைவனே சத்குரு, தாழ் தந்து தன்னை அறிய தரவல்லோ. தன்னை இங்கிருந்து சிவத்தை திருவடியினை சூட்டிய அந்த ஆன்மாவிடத்தை சிவஞானத்தை கொடுத்து சிவத்தை அறியும்படியாக செய்தல். ஞானத்தினுடைய தொடர்ச்சி சிவத்தை அறியும்படியாக செய்தல். ஒருவன் முதல்ல தன்னை யாருன்னு அறிந்து விடணும். தலைவன் யார் என்பது தெரியணும்.
தன்னை அறிந்து தலைவனை தெரிந்து அதுக்கப்புறம் பாசத்தை தெரியணும். அதுக்கு இந்த திருவடி பேர் தான் உதவும். அதைத்தான் நம்முடைய நூல்களில் அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. குரு இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது சிவபோக சாரத்தில் குருஞான சம்பந்தர் சொல்லி காட்டுவார். தன்னை அறியார் தலைவன் தன்னை அறியார். முதல்ல ஆன்மாக்களாக நாம் யாருன்னு நமக்கு தெரியணும். எத்தனையோ பேர் நாம் எல்லாம் அறிந்தது போல இருக்கிறார்கள், நானே பிரம்மம் என்று இருக்கிறார்கள். அவங்க சுத்தரத்தை சொல்லலாம். மனுஷ பிறவி தானே கடைசி பிறவியா, இதுக்கப்புறம் முக்தியாம அவள் ஒரு கற்பனை. மனுஷ பிறவி கடைசி பிறவின்னு யார் சொன்னா? கிடையவே கிடையாது. பிறவி சுழற்சியில் வந்து கொண்டே இருக்கும், அவ்வளோதான். எந்த பிறவி கடைசி பிறவிங்கிறது கிடையாது. சைவத்தில் ஒரே ஒருத்தனுக்கு தான் கடைசி பிறவி இதுன்னு குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. எது? எப்பிறவியிலே ஒருவனுக்கு சத்குரு கிடைக்கிறதோ அப்பிறவி தான் அவன் கடைசி குருன்றார். எது? இதில் உலகுடை நாயனார் கலிநடிங்கிற நூலில், திருவாவடுதுறை உடைமை நூல் அது. எப்பிறவியிலே ஒருவனுக்கு சத்குரு கிடைக்கிறதோ அப்பிறவிதான் அவனுக்கு கடைசி பிறவி. அதுதான் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மனுஷ பிறவியை பிறந்த உடனே இதுதான் கடைசி பிறவின்னு கற்பனை பண்ணிடக்கூடாது. ஆக தன்னை பற்றி உணரவில்லை. முதல்ல ஒருவன் சைவன் தன்னை உணரணும். உடம்பாகிய அந்த உறுப்புக்குள்ளே உயிரென ஒன்றிருக்கிறது. அது பிறவி சுடலினை பற்றி உழலுகிறது. சத்குருவினுடைய வசனத்தான் ஞானம் பெற்றால்தான் முக்தி பேர் உண்டு இந்த ஆன்மாவுக்கு. ஆன்மா முதல்ல நினைக்கணும். அப்படி நினைத்த பொழுதுதான் அந்த சிவஞானத்தை தர வல்லது சிவமாகிய அந்த பெருமானே அவன் ஆவேச குருவாகவும் அதிர்ஷ்டிய குருவாகவும் வருவான் என்று தலைவன் நினைக்கணும். அந்த ஆவேச குருவாக அதிர்ஷ்டிய குருவாகவும் வந்துதான் பாசத்தை நீக்குவார். இணையார் திருவடியின் தலைநிலைக்குள்ளே துணையார் சுற்றங்கள் அத்தனை திறந்தவில்லை. திருவடியை வச்சாத்தான் ஞானத்தை ஏற்றினால்தான் பாசத்தலை நீக்கும். அதான் சொல்லி காட்டுகிறார் சிவபோகச்சாரத்தில். தன்னை அறியார் தலைவன் தன்னை அறியார். உயிரை தன்னை பற்றி அறியாதது, தனக்கு மேலான பசுபதியை அறியாது, முன்னை வினையின் முடிவு அறியார், பாசத்தை பற்றி செய்தி அறியாது, பின்னை குருக்கள் என்று பெயரிட்டு கொள்வார்கள் ஐயோ தெருக்களில் தனிலே சிலர். ஆக தன்னையும் அறியாது தலைவனை அறியாது பாசத்தையும் உணராது இருக்கிற சிலர் பெரிய குருக்கள் என்று அழைகிறார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே தாழ் தந்து அளிக்கும் தலைவனை சத்குரு, தாழ் தந்து தன்னை அறிய தரவல்லோன், தாழ் தந்து தத்துவாதீரத்து சாட்சிவன். எந்த குருவானது திருவடியினை சூட்டி அந்த ஆன்மாவை தத்துவ கூட்டங்களில் நீக்குகிறானோ அவன்தான் சத்குரு. தாழ் தந்து பாசம் தணிக்கும் அவன் சக்தி. திருவடியினை தந்து மனமாயை கண்ணங்களை நீக்குகின்றவன் எவனோ அவன்தான் சத்குரு என்று அழகாக குருவினது தன்மையினை இங்கே உணர்த்தி காட்டுகிறார். எனவே இந்த சத்குரு என்பதை பற்றி 18 திருமந்திரங்களிலே கூறியிருக்கிறார். எஞ்சிய திருப்பாடல்களிலே நாம் அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இந்த திருமந்திர செய்தியை நிறைவு செய்து பெரிய புராணத்திலே சிறுத்தொண்ட நாயனார் போகும். சிறுத்தொண்ட நாயனார் அங்கே செங்காட்ட முடியிலே சீர் அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாலும் செய்து வருகின்றார். சங்கம பக்தி மிகுந்திருக்கிறது.